ஹலோ காய்ஸ், இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா ஒரு ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கோம். அப்படியே இப்படி கேமராவை திருப்பினா டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகியாச்சு. மதியம் இன்றைக்கி டேட் அது 10. இன்றைக்கி டேட் வந்து 10. இந்த வீடியோ நான் எப்போ அப்லோட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல, அதனால் நான் டேட் சொல்லிடுறேன். 10 மதியம் ஒரு 2:30 மதியம் 2 மணி இருக்கும். இந்த சடனாக பெயின் வந்துடுச்சு. பெயின் வந்ததுக்கப்புறம் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம். கூப்பிட்டு வந்தால் நார்மலான ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்த பெயின் மாதிரி இல்லைன்னு தானே சொன்னேன். இதுக்கு முன்னாடி வந்த பெயின் மாதிரி இல்லைன்னு சொல்லிச்சா, அதனால் நாங்கள் ஒரு வேறு எதாவது பெயினாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அழுவும் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அதனால் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். ஹாஸ்பிட்டல் வெளியே வந்தோடனே வந்து நர்ஸ்லாம் வெளியே ஓடி வந்தாங்க. ஓடி வந்து பார்த்துட்டு வயிறு தொட்டு பார்த்துட்டு டெலிவரி கண்டிப்பாக ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சொன்னாலே சரி ஓகே, அட்மிஷன் போட்டாச்சு. அட்மிஷன் போட்டு இங்கே ரூமில் இருக்கோம். ஆக்சுவலாக இன்னும் 2:30 மணிக்கு ஹாஸ்பிட்டல் வந்தோம். இப்போ மணி 5:30 ஆகிடுச்சு. இன்னும் பிவி இன்னும் ஓப்பன் ஆகல. இன்னும் பிவி ஓப்பன் ஆகலை. பிவினா கர்ப்பவாய். கர்ப்பவாய் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை அப்படின்ற மாதிரி டாக்டர் என்னையும் கூப்பிட்டு பேசுனாங்க. கர்ப்பவாய் இன்னும் ஒரு சின்னதாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் வந்து 24 ஹவர்ஸில் வந்து கண்டிப்பாக டெலிவரி ஆகிடும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அட்மிஷன் போட்டாங்க. மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. வந்து இப்பயும் வந்து 5:30 இப்போ 10 நிமிஷம் முன்னாடி வந்தாங்க. வந்து டாக்டர்லாம் பார்த்துட்டு போயிருக்காங்க. 7:30க்கு டின்னர் 7:30க்கு சாப்பாடு டின்னர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எதுவும் சாப்பிடக்கூடாது நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். 7:30க்கு அப்புறம் எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே எப்படி இருந்தாலும் இன்னும் 24 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக பேபி வந்து பிறந்துடும். அதான் சீக்கிரமாக பிறக்கணுன்னா சீக்கிரமாக பிறக்கணும். ஏன்னா வலி தாங்க முடியல. சுவிக்ஷா வந்து பிறந்தப்போ என்னாச்சுன்னா பெயின் வந்தது. ஹாஸ்பிட்டல் உடனே வந்தோம். வீட்லேயே பனிக்கூடம் உடஞ்சி அது பெயின் வந்தது. வீட்லேயே அப்படியே சமாளிச்சிட்டேன். தெரியல, பெயின் வந்து போச்சு. அது தெரியல. அப்புறம் வீட்லேயே பனிக்கூடம் உடஞ்சிச்சு. நானும் வீட்லேயே பனிக்கூடம் உடஞ்சிச்சு. காரில் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். ஹாஸ்பிட்டலுக்கு எத்தனை மணிக்கு ஒரு 10:30 மணி இருக்கும். 10:30 மணிக்கு 10:30 மணிக்கு ஹாஸ்பிட்டல் வந்தோம். பேபி 10:58 ஹாஃப் அன் ஹவரில் வந்து நாங்கள் வந்து அட்மிட் பண்ணிவிட்டு அந்த ஹாஃப் அன் ஹவரே வந்து இதுதான் ப்ராசஸ் தான் ஆச்சு. ஊசி போடுறது அதெல்லாம் குளுக்கோஸ் போடுறது அந்த மாதிரி தான் நடந்தது. பில் கட்டலாம்னு சொல்லிட்டு ஏடிஎம் போய் காசு எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே பிறந்துருச்சு. இந்த டைம் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது ஏன்னா வந்து பேக் பெயின் வரல, அதனால பேக் பெயின் வரலன்றதால வயிறு முட்டிட்டு இருக்கு. அது என்ன சொல்கிறாங்க, முட்டிட்டு இருக்கிறதுனால அந்த பெயின் இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுதான் 24 ஹவர்ஸில் கண்டிப்பாக பேபி வந்து நல்லபடியாக பிறந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டாக்டரு. நான் திரும்பி என்னன்றதை ஹெட் வந்து நார்மல் பொசிஷன் வந்துருச்சு. ஹெட் வந்து நார்மல் பொசிஷனுக்கு வந்துருச்சு. நார்மல். அதனால் இப்போ இதுக்கப்புறம் கண்டிப்பாக நார்மல் தான். ஆப்ரேஷன் அதெல்லாம் எந்த இதுலேயும் கிடையாது. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக நார்மல். ஃபஸ்ட் பேபியும் நார்மல் தான். இந்த பேபியும் கரெக்டாக கர்ப்பவாய் திறந்துருச்சுன்னா பிறக்கும். ஆனால் நீ வந்து எல்லா வேலையும் செஞ்ச, அதுக்காகவே உனக்கு வந்து ஃபஸ்ட்டு பேபியும் சரி இந்த பேபியும் சரி நார்மல் தான். இந்த பேபிக்கு ரொம்ப ஆமாம். மோஸ்ட்லி வந்து எல்லாருமே இந்த வேலை அதிகமாக செய்யாதவங்களுக்கு ஆப்ரேஷன் அந்த மாதிரின்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு இதை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியல. திவ்யாவை பொறுத்தவரையும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு கண்ணாப்பிடான்னு இந்த ஒரு அப்போக்கலிப்டுன்னு ஒரு இங்கிலீஷ் படம் ஒன்று இருக்கும். அதில் வந்து அந்த அந்த காட்டுவாசிங்களாம் இருப்பாங்க. அதில் வந்து அந்த காட்டுவாசி ஒரு பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும். அது வந்து படம் ஃபுல்லாக ஃபைட்லாம் போட்டுன்னு கண்ணாப்பின்னு ஜம்ப்லாம் பண்ணிக்கின்னு என்னென்னமோ பண்ணோம். அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்கும் கஷ்டப்படாது. அதை இதை எடுனாலும் டப்பு டப்புன்னு எடுக்கும். ஸோ அதுக்காகவே நான் வந்து நார்மல் டெலிவரி தான் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன்.
ஸோ அதே மாதிரி நார்மல் டெலிவரி தான் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு அப்டேட். 24 ஹவர்ஸில் பேபி பிறந்துடும். ஸோ நாங்கள் திரும்பி வந்து அப்டேட் பண்ணுறோம் என்ன பேபி அப்படின்ட்டு. இப்போதைக்கு அட்மிட் ஆகிருக்கோம். டாக்டர் என்கிட்ட பேசுகிறாங்க 24 ஹவர்ஸ் ஆகும், 24 ஹவர்ஸ்க்குள்ளே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, இந்த யூடியூபர்ஸ்லாம் வந்து கன்சீவாக இருக்கப்போ பேக்லாம் இது இந்த குழந்தைக்கு தேவையானது அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பொறுமையாக பேக் பண்ணிவிட்டு ரெடியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் போய் அட்மிட் ஆவாங்க. இப்படிலாம் தான் பண்ணுறாங்க. ஆனால் எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரில. இந்த மந்த் எண்டு தான் டேட் கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து வீட்டில் போயிட்டு பையெல்லாம் எடுத்துட்டு வீட்டில் போய் நான் பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். போயிட்டு உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, பால், வாட்டர் பாட்டிலு, எங்களுக்கு தேவையான மைக்கு, கேமரா இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்சது அது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு சொல்லிச்சு. நான் போய் எங்கள் அம்மாட்ட சொன்னேன். எங்கள் அம்மா எடுத்து வச்சிட்டாங்க. நான் சாப்பிட்டேன். இல்லை நான் தான் சொன்னேன் அவங்கக்கிட்ட போயிட்டு, இப்போ அது போட்டிருக்குல்ல அந்த மாதிரி எடுத்து வையின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க எடுத்து வச்சதை நான் பார்க்கல. அவங்க அப்படியே எடுத்து வச்சாங்க. அது ஏடிஎம்மில் காசு எல்லாமே சேர்த்து வச்சு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். திருப்பி இப்போ 7:30 மற்றவங்களாம் எப்படி ரெடியாக இருக்காங்க. அட்மிட் ஆக போகிறேன். கோயிலில் போய் சாமி கும்பிட்டு பொறுமையாக ஆப்ரேஷன் தேட்டர்லேயே ஜாலியாக போகிறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. எங்களுக்குலாம் வந்து அது மாதிரி நடக்க மாட்டேங்குது. சடனாக தான் நடக்குது எல்லாமே. ஸோ இங்கே தான் அடுத்து 2 நாளா 3 நாளான்னு தெரில, இங்கே தான் இருக்க போகிறோம். வாக் பண்ண சொல்லியிருக்காங்க. பெயின் வருதான்ட்டு வந்து செக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்காங்க. பக்காவாக பார்த்துக்கிறாங்க. அந்த டெலிவரிக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வர போனோம்ல, ஆக்சுவலாக டெலிவரிக்கு தேவையானதெல்லாம் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. டெலிவரிக்கு தேவையான ஏதோ ரப்பர் ஷீட், அண்டர் பேட், ஐவி செட், டைப்பரு, பேபி சைஸ் க்யூபு இதெல்லாம் இருக்குது. போய் வாங்கிட்டு வந்தேன். அதில் வந்து ஃபுல்லாக நிறைய ஊசி. ஆக்சுவலாக எனக்கு அதை பார்த்தோன்னே ஐயோ என்னடா அது இவ்வளோ ஊசி, என் வாழ்க்கையிலேயே நான் இதுவரையுமே நான் அவ்வளோ ஊசி போட்டிருக்க மாட்டேன் போல். இந்த ஒரு பேபிக்கு அவ்வளோ ஊசி அப்படியே இப்படி கொடுத்து அனுப்புனாங்க. அதை பார்க்குறப்பே எனக்கு என்னடா அது இந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து இவங்க அம்மாவுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. சென்னையிலேருந்து கிளம்பி வந்துட்டுருக்காங்க. ஏன்னா வந்து நைட்டுக்குள்ளே டெலிவரி ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா. அதனால் அந்த டைமில் அவங்க ஃபோன் பண்ணி சொன்னால் அவங்க திருப்பி கிளம்பி வரணும், கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போனாலே ஒரு 10 7 8 9 10 11 12 ஆகிடும் அவங்க வர்றதுக்கு. வந்தாங்கன்னா கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க. ஏன்னா அன்டைமில் திருப்பி சொல்லி அவங்க அப்புறம் விடிகாலையில் எழுந்திரிச்சி வந்து ரொம்ப இதுவாகும். அதனால் வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. எங்கள் அம்மா இங்கே பக்கத்தில் தான் எங்கள் வீட்டில் இருக்காங்க. சொன்னால் டக்குன்னு ஒன்று கிளம்பி வந்துடுவாங்க. இதுதான் இப்போதைக்கான அப்டேட். நீங்கள் திருப்பி எப்படியும் கமெண்ட்டில் வந்து பேபின்னு வந்து கேட்பீங்க. இப்போ வந்து நான் டேட்டு டைம் எல்லாம் சொல்லிட்டேன். 24 ஹவர்ஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் அப்டேட் பேபி பிறந்ததுக்கப்புறம் பிறந்த உடனே எப்படி இருக்காங்கன்றதை நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, பாய். எல்லோரும் வந்து எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து கமெண்ட்லேயே சொல்லுவீங்க நல்லபடியாக பிறக்கணும் எவ்வளோ பேர் கமெண்ட் போடுவீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு லாஸ்ட்டான ஒரு விஷயம், லாஸ்ட் டைமில் இருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக பிறந்துடணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க. அவங்க 24 ஹவர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. நான் 2-3 டேஸ் ஆகுமான்னு கேட்டேன். அவங்க அவ்வளோ நல்லா ஆகாது, 24 ஹவர்ஸில் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த கர்ப்பப்பை ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நான் டைம் சொல்லிடுவேன், இந்த டைம்னு சொல்லிவிடுவேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அவ்வளோதான். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன ஆச்சுன்றதை அப்டேட் பண்ணுறேன். பாய் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் குழந்தையோட பார்ப்பீங்க.